வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பேபி கார்ன் வச்சு எப்படி 65 பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த நம்ம வின்டர் சீசனுக்கு இந்த மாதிரி சுட சுட ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே ஒரு கப் டீக்கு இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேபி கார்னை இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கே தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு இட்டு போட்ட மாதிரி பஞ்சாக கொடுத்துருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம தொலியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பார்க்க தான் இவ்வளோ பெருசாக இருக்கும், உள்ளே ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்குமே இந்த ஸ்வீட் கார்ன். இது வந்து ஒரு பேபி கார்ன் வந்துட்டு சூப்பாக கூட வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி 65 பண்ணி கொடுத்து பாருங்கள். உண்மையாகவே சீக்கிரமாக காலியாயிரும். இது மேலே இருக்கிற அந்த கதிரெலாம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக எடுத்தோன்னா குட்டியாக தான் நமக்கு கிடைக்குமே. இப்போ வந்துட்டு நான் இந்த பாருங்கள் உங்களுக்கு எப்படி எடுக்கணுன்றதை சொல்கிறேன். அது கீழே வந்து ப்ரௌன் கலரில் அதோட இதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே நம்ம எடுத்துடணும். நம்ம இதை எடுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். உள்ளர ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் இருக்கும் இந்த பேபி கார்ன். இதை வச்சுட்டு நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம். பேபி கார்ன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ருப்பீங்க. நம்ம வந்துட்டு 65 சாப்பிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு மோர் குழம்பு வச்சுட்டு இல்லை ஒரு தயிர் சாதம் வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா காம்பினேஷன் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்தந்த சீசனுக்கு அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துருங்க. இந்த மாதிரி தான் எனக்கு உள்ளார இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெரி சிம்பிள், சீக்கிரமாக நம்ம பேபி கார்ன் 65 முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக பாருங்கள். அதோட அந்த கதிரோட இது வந்து சூப்பராக நல்லா நைலான் முடி மாதிரி அழகாக இருந்தது. அதை வச்சு கொஞ்சம் நேரம் நானே விளையாடிட்டு இருந்தேன். நமக்கு ஃபைனலாக இந்த மாதிரி கிடச்சிது. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நமக்கு தேவையான குட்டி குட்டி ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு சாப்பிட்டாலே நல்லா தான் இருந்தது. நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வாயில் தட்டுப்பட்டு சாப்பிட்றதுக்கு மசாலாவோட ஈவனாக இருந்தால் மசாலா வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து கேசரி பொடி, இது போட்டாலே நமக்கு இந்த கலரில் வந்துடும். இது நம்ம கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாலா இறங்குற வரையும் ஊற விட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சது இதை மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா உண்மையாகவே இந்த வின்டர் சீசனுக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லா காரஞ்சாரமாக நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோடு சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக அந்தந்த சீசனுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துருங்க. ஒரு கப் டீ ஆர் காஃபியோடு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே காம்பினேஷன் சூப்பர். நான் வந்து நல்லா இருந்தனா தான் வீடியோ போடுவேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் நொய் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அதாவது குக்கர்லேயே இந்த மாதிரி உடச்ச நொய்யை அதுக்கு சைடிஷ்ஷை தான் நான் நைட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து டைமே இருக்க மாட்டேது இப்போல்லாம். அதனால் வந்துட்டு குக்கர்லேயே மேக் பண்ணிட்டேன் நொய் உப்புமா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.